நம்ம வீடும் சரி கிச்சனும் சரி நம்ம வந்து எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம வீட்டில் எந்த பொருள் வச்சாலுமே அதை வச்சது வச்சபடியே இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன ஹேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த ஹேக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இந்த மல்டி பர்பஸ் கிளிப்பு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த கிளிப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹேங் பண்ணுறது பர்பஸுக்காக வச்சுக்கலாம். அந்த ஹூக் வந்து உங்களுக்கு நல்லா ரொட்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி மாட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். இந்த மல்டி பர்பஸ் கிளிப்பு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க. கீழே வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ன கிளிப் நான் எப்படிலாம் வந்து என் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சன் கேபினெட்டில் கூட இந்த ஹூக்கை வந்து மாட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா வார்ட்ரோபில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன பேண்ட்ஸ் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப் இருந்துட்டால் போதும், நம்ம பீரோவில் வந்து மாட்டி வைக்கிறதுக்கும் சரி, இல்லை கபோர்டில் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய கபோர்டில் பார்த்தீங்கன்னா பசங்களோட ஷார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து லாங் சாக்ஸு, ஸ்கார்ஃப்ஸு, இந்த ஒரு துப்பட்டாஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இந்த கிளிப்பில் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஷூஸ்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி கிளிப்பை மாட்டிக்கிட்டு வெளியில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்ம பால்கனியில் இருக்கக்கூடிய அந்த கிரில்ல மாட்டி வைக்கலாம், நம்ம வீட்டு ஜன்னலில் கூட மாட்டி வைக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வந்து மாடி படிக்கட்டு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கிரில்ல கூட இதை மாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை ஹேங் பண்ணி காய வைக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியான பன்னீர் நம்ம வீட்டிலேயே பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துருங்க. இந்த தயிருக்கு பதிலாக நீங்கள் ½ லெமன் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா வந்து வினிகர் கூட பயன்படுத்தலாங்க. இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் மேக்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்லலாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 3 பீஸ் செட்டாக வருங்க. ஒரு ஸ்ட்ரெயினரோடு இருக்கும். இது போட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து சூப்பராக க்யூப் மாதிரி வந்துடும். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இதே நீங்கள் லெமன் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கோங்க. இது நல்லா லெவல் பண்ணிவிட்டு மேலே இருக்க மூடியை வந்து மேலே வச்சுட்டு ஏதாவது ஒரு வெயிட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் எதாவது இருந்தாலுமே அதை நல்லா வந்து வெளியில் வந்துடும், ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுங்க. 2 hours அப்படியே விட்டுருங்க. 2 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ வந்து 2 hours கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன். பன்னீர் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. இந்த தலைகையில் அப்படிங்க கவுத்தி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்க ட்ரைனிங் பிளேட்டை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாங்க. ஸோ அந்த பிளேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பன்னீர் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணியாச்சு. வெளியில் பன்னீர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ வந்து ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எப்போல்லாம் பன்னீர் வேணுமோ ஸோ அப்போ வந்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறமா இது வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 6 to 7 days வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான பன்னீர் வந்து நம்ம பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் சென்டட் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு கேஸ் லைட்ரு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கேஸ் ரீஃபில் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எலக்ட்ரிக் லைட்ரு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது நம்ம வந்து சார்ஜ் கூட பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஸ்பெஷலாக இருக்குங்க. இதில் சென்டட் கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டிலுக்கு வந்து அப்படியே கீழே போயிடும். ஸோ அது வந்து நம்ம ஏற்றுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எல்லாமே இந்த லைட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் எரியும். அதாவது அது எவ்வளோ சார்ஜ் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாங்க. மேலே வந்து ஒரு குட்டியாக ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கிள் வந்து நல்லா தெரியும். நல்லா டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போல்லாம் சார்ஜ் கம்மியாக இருக்கோ நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. C டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் லைட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அகர்பத்திக்கு, இந்த மாதிரி சாம்பிராணி, நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். விளக்கு கூட இதில் ஏற்றலாங்க. அகர்பத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பற்றிக்கிச்சு இல்லையா. ஸோ வீட்டில் வந்து சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுக்குமே இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இன்னும் நிலவாசலில் நம்ம வந்து விளக்கேற்றுவோம் இல்லையா, ஸோ அதுக்குமே இந்த லைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு உள்ளே விட்டு மேட்ச் பாக்ஸில் வந்து விளக்கேற்றுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட்டில் வந்து நீங்கள் பற்ற வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்றியாச்சு. இந்த மல்டிபர்பஸ் லைட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. சீக்கிரமாகவும் சார்ஜ் ஆகிக்குதுங்க. நம்ம கிச்சனில் சமைக்கிறத விட பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க பெரிய டாஸ்க்காக இருக்கும். எப்படி தான் அந்த சிங்கில் இவ்வளோ பாத்திரம் வருதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குறதுல பார் சோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சீக்கிரமாக கரைச்சி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோப் டிஸ்பென்சர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஒரு தடவையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோப்பில் நிறைய தண்ணி வடிஞ்சு வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 in 1. ஒரு சைடில் வந்து நம்ம சோப் லிக்விட் ஊற்றி வச்சுக்கலாம், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பாத்திரம் விளக்கிட்டு கை கழுவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோப் டிஸ்பென்சர் நிறைய மாடலில் வந்திருக்கு, பட் எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் ஊற்றி வைக்கலாம், நமக்கு வந்து ஸ்பேஸுமே சேவ் ஆகுங்க. இல்லைனா ஹேண்ட் வாஷ் தனியாக வைக்கணும், இந்த சோப் லிக்விட் வந்து தனியாக வைக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக சோப் லிக்விட் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மேலே பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வந்து மேலே சோப் லிக்விட் வந்து பம்ப் ஆகி மேலே வந்துடும். கூடவே ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்க்ரப்பர் வேணுமோ அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிச்சனில் நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வைக்கணுமோ அதை கூட வச்சுக்கலாங்க. இது வந்து சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்குமே நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. பாத்திரம் விளக்கிட்டு உங்களுக்கு வந்து ஹேண்ட் கூட வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏதாவது கிச்சனில் நீங்கள் சமைக்கும் போது அப்பப்போ ஹேண்ட் வாஷ் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே கூட எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி டஸ்ட்பின் கவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வந்து குப்பைகளை உள்ளே போடும்போது இது ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டு நம்ம வந்து எங்கேயாவது சுற்றி வைப்போம். சம்டைம்ஸ் குழந்தைங்க எடுத்து அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் இது நடக்குங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டஸ்ட்பின் கவர் டிஸ்பென்சர் வந்து வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு நல்லா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹார்ட் மெட்டீரியலில் தான் இருக்குது, ரொம்ப லைட்டாலாம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதோ உடஞ்சிருமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குங்க. நான் வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் டஸ்ட்பின் கவர் வந்து நீங்கள் எந்த மாதிரி சைஸ் வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு அட்ஹெசிவ் டேப்போடு கொடுத்துருக்காங்க, அது வந்து உங்களுக்கு மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கவர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உள்ளே ஒட்டியிருப்போம் இல்லையா, அந்த பார்ட் வந்து செவுத்தில் அப்படியே தான் இருக்கும். இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் டஸ்ட்பின் கவர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. டஸ்ட்பின் கவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ், மீடியம் எல்லாமே உங்களுக்கு உள்ள பர்ஃபெக்டாக தாங்க ஃபிட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கவர் வேணுமோ அது வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி டைல்ஸில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. செவத்தில் ஒட்டுறது வந்து அவ்வளோ நல்லா ஸ்டிக் ஆகிறது இல்லைங்க. இந்த மாதிரி உங்கள் பாத்ரூம்ஸ்லேயோ இல்லை எங்கேயாவது உங்கள் கிச்சனில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த டஸ்ட்பின் பாக்ஸை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் வந்து வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் வந்து லார்ஜ் கவர் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்பினில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக ரோப் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி இப்படி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் வந்து நவராமல் இருக்குங்க. இது எதாவது நம்ம வெயிட் போடும்போதும் சரி அது உள்ளே போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டஸ்ட்பின்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்னதாக கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ வாங்குறதை விட ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்க்கும் அது கொடுக்கக்கூடிய ஒர்க்குக்கு தாங்க அதிகமாக செலவு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸுக்கெலாம். அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசரில் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த ஜிப்பு வந்து போயிடுதுங்க. அந்த ஜிப்போட ரன்னர் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படியே கழண்டு வந்துடுது. ஸோ இந்த ரன்னரை வந்து எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாமா. அதுக்கு ஒரு சூப்பராக ஐடியா இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் நல்லா இருக்கும் போது ரன்னர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஜிப்பர் புல்லர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. இது வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வரும். எதுக்கு எதை மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேக்ஸ் பர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா
ஜிப்பு வந்து நல்லா இருக்கும். பட் இந்த ரன்னர் வந்து போயிடும் இல்லையா. இப்போ இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 2 ஜிப் இருக்குது. ஸோ 2ல் பார்த்தீங்கன்னா 1ல் வந்து ரன்னர் வந்து போயிடுச்சு. அண்ட் ஒரு சில ஸ்கூல் பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து பாதியாக உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்க தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாடல் எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு 3 பீஸ் செட்டாக வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை வந்து உங்கள் ஜிப்போட ரன்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாட்டுவோம்ல, அந்த இடத்துல வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஆகிக்கும். இந்த சின்ன பார்ட் வந்து அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பராக ஜிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆர்கனைசர் மட்டும் இல்லைங்க, நம்ம லக்கேஜ் பேக்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ராலிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். 2 சைஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி பர்சஸ், ஹேண்ட் பேக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் போடும்போது தான் நல்லாயிருக்கும். பெருசு போடும்போது ரொம்ப பெருசாக ஆடாக தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய பர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட் பேக்ஸ் கூட பயன்படுத்தலாங்க. ஜிப்பு போயிடுச்சு, இல்லை ஜிப்போட ரன்னர் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேப்டாப் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹார்டாக இருக்கக்கூடிய இந்த மாடல் வந்து பயன்படுத்துகிறேன். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து அப்படியே மாட்டி விட்ருங்க. அதாவது ஜிப்பு மாட்டுவோம், ரன்னர் மாட்டுவோம்ல, அந்த பகுதியில் வந்து நம்ம மாட்டி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரன்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்கும். நம்ம லக்ஸுரி பேக்ஸ் இல்லை லேப்டாப் பேக்ஸ்க்கெலாம் வந்து பயன்படுத்தும் போது சூப்பராக இருக்குங்க. இந்த செட்டில் வந்து 2 தான் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடல், இது வந்து உங்களுக்கு மேலே த்ரெட் டைப்பில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் ட்ராக் பேண்ட்ஸில் சைடில் பாக்கெட்ஸ் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல பர்பஸ்க்கு வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த ஜாக்கெட் வந்து நல்லா இருக்குது, பட் ரன்னர் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த த்ரெட் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து உள்ளே விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த ஜாக்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இந்த ட்ராக் பேண்ட்ஸ்லையும் அதே மாதிரி தான். சைடு ஜிப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தலாங்க. ஸோ அதை இழுத்து வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஜாக்கெட் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க. டிப்பர்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, இல்லை ஷூஸு, ட்ராக் பேண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜிப்பர் புலர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மாவு சலிப்போம் இல்லைங்களா, இப்போ சப்பாத்தி மாவு பிசைறோம் அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே சலிச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கப்பில் வந்து நம்ம சலிச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ அளவுக்கு வந்து மாவு சலிக்கணுமோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. உள்ள பேக்கிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள ஒரு வீல் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அப்படி சுற்றுதுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவோ இந்த மாதிரி உள்ளே கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து சூப்பராக உங்களுக்கு சலிச்சு கொடுத்துருதுங்க. அடியில் ஏதாவது வேஸ்ட் இருந்தால் கூட அப்படி நின்றும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண சல்லடையில் வந்து பண்ணும்போது ஒரு அடியில் பேப்பர் போட்டு பண்ணுவோம், அது எல்லா இடங்களையும் பரவும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கப்பில் போட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழகாக மாவு விழுந்துருதுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த குட்டி குட்டி ஹேக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ எப்பவுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.